சுயம்பு நீ சுடர் விடு. எவ்வளவு நேரம் நீங்க ஒரு சின்ன குத்து விளக்கு ஏத்துங்க, சுயம்புவாவே ஏத்திருங்க. நீங்க ஒரு நல்லா கூர்ந்து கவனிங்க, அது எரிஞ்சிடும். சிலர் கண் பார்வை அவ்வளவு பார்த்தாலே எரியுங்க. எவ்வளவு நேரத்துக்கு எரியுங்க? அப்போ பக்கத்துல ஒரு ஆள் ஒரு குச்சி வச்சு என்ன செய்யணும்? நீங்க இத்தனை பெண்கள் இருக்கீங்களா, தூண்டி விடணுமா இல்லையாமா? வேணாம்ன்றாங்கம்மா, உள்முக பயணம் போங்கன்றாங்க. ஏன்னா சில பேர் இன்னர் இன்ஜினியரிங் சொல்லி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆள சொன்னாலும் பிரச்சனை. அப்புறம் இவங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க பேச்சுக்கு அவங்களே கை தட்டிக்குவாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். அவங்க பேசி கண்ணாடி முன்னாடி அவங்களே கை தட்டிக்குவாங்க. இப்போ ராஜ்குமாரும் இந்த டெமஸ்தனிஸ் அவரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னார். அவர் வாயில் கூழாங்கற்களை போட்டு பேசப்பட்டதெல்லாம் உண்மைங்க. ஆனாலும் அவர் ஏன் பாதி மொட்டை அடிச்சார்? வெளியே தெரியக்கூடாது, வெளியே போனா எவனாவது திட்டுவாங்க, அவரே பயந்துருக்காரு. உண்மையா இல்லையாங்க? சமுதாயத்துக்கு பயந்துருக்காரு. இல்லாட்டி பேசாம போய் கூழாங்கல்ல போட்டு பேசிக்க வேண்டியது. அவருக்கு பாதி மொட்டை அடிச்சு முடி வளர்ற வரைக்கும் வெளியே போக கூடாதுன்னு அவர் தான் சொன்னார். நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் சமூகம் ஒன்று இருக்கிறது என்ற அச்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா இல்லையா? அதுதாங்க எங்க அணியில சொல்றோம். வாய்ப்பே கொடுக்காவிட்டாலும் இளையராஜா வந்திருப்பார். எவ்வளவு நாள் கழிச்சு? இன்னைக்கு ஆயுத பூஜை. இளையராஜாவுடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. ஒரு காலத்துல அவரு, பாஸ்கர், கங்கை அமரன், பாரதி ராஜா எல்லாரும் ஆயுத பூஜை அன்னைக்கு பெட்ரோல் பங்குல போய் பொரியும் கடலையும் வாங்கி ஒரு பேப்பர்ல குவிச்சு அதை தின்னு பசியாஇருந்தாங்க. அதான் உண்மை. அவரே எழுதியிருக்கிறார். இன்னொன்னுங்க, இளையராஜா இங்க எல்லாருக்குமே தெரியும், சிங்கார வேலனே தேவான்ற பாட்டு கொஞ்சம் சலங்கையில வந்தது. அதை பாடுனது யாரு? எஸ் ஜானகி. அந்த அம்மா அதுக்கப்புறம் ஏன்டா நிறைய பாடல சொல்லுங்க. ஆனா 75, 76ல இளையராஜா என்பவர் வந்த பிறகு எஸ் ஜானகி எந்த உயரத்தை தொட்டாங்க? அது வரைக்கும் எங்க இருந்தாங்க? ஏன் இளையராஜாவுக்கு இவங்களை தூக்கி விடணும்ன்ற எண்ணம் வந்தது? ஜி.கே. வெங்கடேஷ்க்கு உதவியாளராக அவர் இருக்கும்போது ஒரு இடத்துல பி. சுசீலாவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தார். இவர் உதவியாளர். அப்ப அந்த அம்மா ஏதோ கோபத்துல அவரை திட்டி விட்டாங்க. இதெல்லாம் உண்மையில நடந்த செய்தி. அது அவர் உள் மனசுல இருந்தது. எப்போ அவர் இசையமைப்பாளராக வந்தாரோ இந்த அம்மாவை சைட்ல